அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்பாரின் சேனல். இந்த வாரம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புக்கு இடையில ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வசூலை குவிச்சிருக்க படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படம் தல அஜித்குமார் அவர்களோட படம். இந்த படத்தை இயக்குனது மார்க் ஆண்டனின்னு சொல்லி மிகப்பெரிய ஹிட் படத்தை கொடுத்த ஆதிக் ரவிச்சந்திரன். அவர் தல அஜித் அவர்களோட ஃபேன் பாயின்னு கூட படம் வரதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அதனால இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்தது. அது இல்லாமல் இப்போ ஸ்கூல் லீவ் டைமு, அதனால இந்த படம் கண்டிப்பாக ரசிகர்களால் கண்டிப்பாக கொண்டாடப்படும்னு சொல்லி அந்த ஆங்கிளில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாரம். ஸோ அந்த படம் முதல் நாளே கிட்டத்தட்ட 30 கோடி வசூல் பண்ணி அஜித் அவர்களோட கரியர்லேயே மிகப்பெரிய அளவில் ஓப்பனிங் வந்த படம்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணியிருக்க ஒரு படம். இப்படி ஏகப்பட்ட வசூலை குமிச்சு வந்திருக்க இந்த படத்தோட விமர்சனம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா நம்மான்னு கால் எடுக்கிறதுக்காக படத்தோட ரிவ்யூவில் கடைசியில் சொல்கிறேன். அதனால் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். படத்தில் தல அஜித் அவர்கள், அப்புறம் த்ரிஷா, சுனில், பிரசன்னா, அப்புறம் அர்ஜுன் தாஸ், இப்படி ஏகப்பட்ட நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. மியூசிக் ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி டீட்டெயிலான விஷயங்கள்லாம் ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஆரம்பத்தில் அஜித் அவர் ஜெயிலில் இருக்க மாதிரி காண்பிக்கப்படுறாரு. அவர் ஒரு கேங்ஸ்டராக இருந்துட்டு அது இப்போ த்ரிஷாக்கு தெரிய வர அவங்க கை குழந்தை பிறந்த குழந்தைய தொடக்கூடாது, இந்த மாதிரி கேங்ஸ்டர் என் பாவப்பட்ட கையோட தொடக்கூடாது, ரத்தம் படிஞ்ச கையோட, அதனால நீங்கள் திருந்திட்டு ஜெயிலில் போயிட்டு குற்றத்தை ஒப்பிட்டுக்கிட்டு திரும்ப வந்தேன்னா ஏற்றுக்கிறேன், அது வரைக்கும் என் குழந்தைய தொடக்கான்னு சொல்லி அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லிவிடுவோம். அவர் வேறு வழி இல்லாமல் பிறந்த குழந்தைய கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. நான் 18 வயசில் உன்னை பார்ப்பேன்ப்பா, அது வரைக்கும் அப்பா நீ ரொம்ப மிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் ஜெயிலுக்கு போய்டுறாரு. அதே போல் இப்போ சொன்ன மாதிரியே 18வது பர்த்டேக்கு அவருக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான ஆர்டர்லாம் வாங்கிட்டு முறைப்படி ரிலீஸ் வாங்கிட்டு வரும்போது இந்த அவருக்கு எதிரிங்கள்லாம் சரி அவரை டார்கெட் பண்ணிடுறாங்க. அதனால அவங்க குடும்பமும் பாதிக்கப்படுது. அவங்க பையனும் ஒரு கட்டத்தில் இவரோட இந்த கேங்ஸ்டர் பிரச்சனைனால அஜித் அவர்கள் 18 வயசு பையனும் ஒரு கேஸில் மாட்டிக்கிற ட்ரக் யூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஜோடிக்கப்பட்ட கேஸில் அதுலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு அது காரணமானவங்கள பழி வாங்கிறதுக்காக கண்டுபிடிச்சி அவங்க அந்த கேஸ்லேருந்து பையனை மீட்டு வர்றதுக்காக திரும்ப களத்தில் இறங்குறாரு. கடைசியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் பரபரப்பான திருப்பத்தோட முடிகிற பேலன்ஸான கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா தல அஜித் அவர்கள் தான். முன்னாடிலாம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் கொஞ்சம் சோகமான ஸ்ட்ராங்கான கதை உள்ள ரொம்ப ஒரு அழகான படங்கள்லாம் நடிச்சுட்டு அப்புறம் ஜாலியான ஒரு படங்கள்லாம் நடிப்பாருன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா சிங்காரம் வேலன், மகராசன், இந்த மாதிரியான ஒரு ஜாலியான படங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தல அஜித் அவர்கள் இப்போ சமீபத்தில் விடாமுயற்சின்னு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்தில் கொஞ்சம் கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்படின்லாம் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத அளவுக்கு ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி, ஜாலியான படம், சும்மா படம் ரசிகர்களை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கதைகளை தேர்ந்தெடுத்து அஜித் அவர்கள் பண்ணியிருக்காரு. அதுக்கு தேர்ந்தெடுத்திருக்க டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன். அவர் ஏற்கனவே மார்க் ஆண்டனி நீட்டு கொடுத்துட்டு வந்திருக்காரு. அது இல்லாமல் தலை அஜித் அவரோட தீவிரமான ஃபேன் பாய் அவர். ஸோ அதனால் அஜித் அவர்கள் எப்படி கொண்டாடப்பட முடியுமோ அப்படின்னு சொல்லி அவரும் முடிஞ்ச அளவுக்கு ரசிகர்களை அவர்கள் ரசிகர்களை திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் பண்ணியிருக்காரு. அதனால் தல அஜித்தோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அது இல்லாமல் அவரோட டைலாக் டெலிவரி, பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. படத்தை பில்லர் மாதிரி தாங்கி பிடிக்கிறது அஜித்குமார் அவர்கள் அப்படின்னா மிக இல்லை. படம் ஃபுல்லாகவே அவர் வர சீன் எல்லாமே நல்லாவே ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஜாலியான ஒரு எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் அவரோட கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அஜித் அவருக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் முக்கியமான ரோல்லாம் வில்லன் கேரக்டரில் அர்ஜுன் தாஸ் பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த ரோலை நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் இன்ட்ரடக்ஷன் சீன்லேருந்து படத்தில் வில்லத்தனங்கள்ல எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது. இந்த படத்தில் அவரோட கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். தல அஜித் அவர்களுக்கு உள்ள ஸ்க்ரீன் பர்சன்டேஜ் தாண்டி நடிக்கக்கூடிய ஒரு சவாலான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு அவரை ஸ்கோர் பண்ணி அவர் ஓரளவுக்கு ஜெயிச்சாருன்னு சொல்லலாம். அவர் பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். த்ரிஷா அவங்களோட வழக்கமான எக்ஸ்பீரியன்ஸான நடிப்பை படத்தில் வெளிப்படுத்தியிருக்காங்க, நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் சப்போர்ட்டிங் ரோலில் சுனில், காமெடிக்கு ரெடிங் கிங்ஸ்லி, அப்புறம் யோகி பாபு, அவங்க காமெடி ஓரளவுக்கு ஆன் அண்ட் ஆஃபாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இப்போ அது இல்லாமல் படத்தில் டினோ ஆனந்த், அப்புறம் சிம்ரன், பிரியா வாரியர், பிரசன்னா, அப்புறம் இவங்களாமே நிறைய நடிகர்கள்லாம் அவங்க கொடுத்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். படத்துக்கு மியூசிக் ஜிவி பிரகாஷ் தான் பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லாவே இருக்குது. குறிப்பாக அந்த ரெட்ரோ சாங்ஸு தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, இளமை இதோன்னு சொல்லி இந்த சகலகல பாட்டு அப்படின்னு சொல்லி பஞ்சு முட்டை அந்த மாதிரி பஞ்சு முட்டை சேலை கட்டி மாதிரி இதில்
ஒத்த ரூபாய் தாரேன் உனக்கு திட்டு தாரேன்னு சொல்லி அர்ஜுன் தாஸ் இன்ட்ரடக்ஷன் சாங் இருக்கும். அதுவும் நல்லாவே ரெட்ரோ சாங்ஸ் எல்லாமே நல்லாவே அந்த இடத்துல வந்து பண்ணியிருக்காரு. ஜி பிரகாஷ்குமார் அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிக்கலாம். பாட்டும் ஒரு 2-3 பாட்டு ஓரளவுக்கு ஓகேறாங்க தான். பிஜிஎம் வந்து ஒரு படத்துக்கு தேவையான ஒரு அந்த ஒரு ஹீரோ மூமெண்ட்ஸு, ஹீரோக்கான ஒர்ஷிப்பை வந்து எலிவேட் பண்ணுற அளவுக்கு நல்லாவே பிஜிஎம் ஓரளவு ஓகே தான். அது படத்துக்கு நல்லாவே கொண்டு போயிருக்காரு. அதெல்லாம் படத்தில் வந்து கேமரா கண்டிப்பாக கிரெடிட் கொடுத்து ஆகணும். ஏன்னா படத்தில் வந்து எல்லாமே லாங் ஷாட்ஸு, 360 டிகிரி ஷாட்ஸு, அப்புறம் ஸ்பெயினில் இரவு நடக்கக்கூடிய காட்சிகள், கேமராலாம் பளிச்சுன்னு இருக்குது. அது இல்லாமல் காஸ்டியூம் டிசைனும் வந்து நல்லாவே தல அஜித் அவர்களுக்கு நல்ல காஸ்டியூம் டிசைன் நல்லாவே இருக்குது. அவரோட காஸ்டியூமு, அந்த கோட் ஷூட் போட்ட சீன்ஸ், அது இல்லாமல் நல்ல கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ்ஸு, அந்த கேங்ஸ்டராக வரும்போது அந்த க்ரீன் கலர் ஷர்ட்டுன்னு சொல்லி எல்லாமே பார்த்து நல்லாவே காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்களும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படத்தில் வந்து அர்ஜுன் தாஸும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வில்லன் ரோலை ஓரளவுக்கு ஹீரோக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்கிறதால ஓரளவு படம் வந்து கொஞ்சம் நல்லபடியாக போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். படம் ஆகும் மைனஸே இல்லை. ஆனால் சில விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அது என்னென்னா படத்தில் வந்து ஃபுல்லாகவே அஜித் அவர்களோட பற்றிய அந்த ஒரு பில்டப் தான் படம் ஃபுல்லாகவே இருக்குது. அதை தவிர்த்து கதை திரைக்கதைன்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ரைட்டாக எழுதியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்கும். அது இல்லாமல் அந்த அஜித் அவர்களுக்கும் பையனுக்கும் உள்ள சென்டிமெண்ட் காட்சிகள் ஏற்கனவே பல படங்கள் பார்த்த மாதிரி இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா எமோஷனல் நம்ம கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கலாம். அது இல்லாமல் த்ரிஷாவுக்கும் அஜித் அவர்களுக்கும் உள்ள பாண்டிங்கும் பெரிய அளவில் சொல்லப்படலை. அதெல்லாம் படத்தில் வந்து லாஜிக் சுத்தமாகவே இல்லை. இப்போ உள்ள படங்கள் மாஸ் படங்கள்லாம் லாஜிக் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் சுத்தமாக லாஜிக் ஒர்க் அவுட் ஆகல படம் ஃபுல்லாகவே. அது இல்லாமல் படத்தில் ஏகப்பட்ட கெட்ட வார்த்தை பிரயோகங்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் த்ரிஷாவே ஒரு சீனில் பேசுவாங்க, தல அஜித் அவர்கள் பேசுவாங்க, இப்படி வில்லனை பேசுவார், ஏகப்பட்ட கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த காட்சிகளும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து கதை திரைக்கதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். வெறும் ஹீரோயிசத்தை வந்து பில்டப் மட்டும் பண்ணி படத்தை வந்து கொண்டு போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறத தவிர்க்க முடியல. அது இல்லாமல் பல காட்சிகள் ஏற்கனவே ப்ரெடிக்டபுளாக தான் இருக்குது. ஏன்னா கிளைமேக்ஸ் கூட ஏற்கனவே ஹீரோ ஜெயிப்பாருன்றது தான் நம்ம காலங்காலமாக உள்ள தமிழ் சினிமா சென்டிமெண்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருக்குது. அதை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். படத்தில் ரெட்ரோ சாங்ஸ் தாங்கி பிடிக்கிற அளவுக்கு மற்ற பாடல்களையும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். இது வந்து அஜித் ரசிகர்கள் எந்த அளவில் நல்லபடியாக வந்து கொண்டு போதோ ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் கவர் பண்ணுற சில வந்து வாவ் ஃபேக்டர்ஸ் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அஜித்குமார் ரசிகர் அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக இது ஃபுல் ட்ரீட் தான். அவங்களுக்கு வந்து ரொம்ப தியேட்ரிக்கல் மெட்டீரியல் நல்லாவே தியேட்டரில் பார்க்கும்போது கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய பல விஷயங்கள், அந்த பழைய படங்களோட ரெஃபரன்ஸ், நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் எல்லாமே படத்தில் நிறைஞ்சிருக்கு. ஸோ அஜித் ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு சிறந்த ஒரு நல்ல ரசிக்கத்தக்க படமாக தான் இருக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அபோவ் ஆவரேஜ் தான். ஸோ அவங்க வந்து இப்போ இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேணாமான்ற காலை நீங்கள் தான் எடுத்துக்கணும், ஜென்ரல் ஆடியன்ஸு. அஜித் ரசிகர்கள் கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம் தேட்டரில். தேட்டரில் பார்த்தா அந்த ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். நல்ல ஒரு சவுண்டில் தேட்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல கூஸ்ப மூமெண்ட்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும். கொண்டாடக்கூடிய படம், அஜித் அவர்களை கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும். ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ் ஏற்கனவே சொன்னது தான். ஜென்ரல் ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அபோவ் ஆவரேஜ். பார்க்கலாமா வேணாமான்ற காலை நீங்களே எடுத்துங்க. ஸோ இந்த படம் வந்து படத்தில் வந்து வன்முறை, இந்த ப்ரொபாரிட்டி இஷ்யூஸான வார்த்தை பிரயோகங்களுக்காக படம் வந்து 16+ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு 16+ மேலே இருக்கவங்க பார்க்குறது நல்லதுன்னு கேட்டுக்கிறேன். ஸோ இந்த படம் இப்போ தேட்டர்களில் ஓடிக்கிட்டு இருக்கு, வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி 30 கோடி முதல் நாள் ஓப்பனிங் வந்திருக்கு. கண்டிப்பாக 100 கோடி கூடிய விரைவில் ஒரு வாரத்துக்குள்ளே அடிச்சிடும், 3-4 நாள்லேயே அடிச்சிடும் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு படத்தில் வந்து வசூல் மிகப்பெரிய அளவில் இருக்குது. இந்த வாரம் ஃபுல்லாகவே ஹவுஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது. ஐபிஎல்லையும் தாண்டி இந்த படம் நல்லா வரவேற்பு பெற்றிருக்குன்றது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஸோ தல அஜித் அவர்களோட இப்போ வெற்றி படங்களில் ஒன்றா இதை சேர்த்துக்கலாம் வசூலை பொறுத்த வரைக்கும். ஸோ இதான் நம்மளோட வெர்டிக்ட்டு. ஸோ லீவில் இருக்கவங்க, போர் அடிக்குதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த படத்தை ஒன் டைம் தேட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். 16+ இருக்கவங்க. அஜித் அவர்கள் ரசிகர்கள் கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் இன் தேட்டர்ஸ்ன்னு தான் நம்மளோட பரிந்துரை. ஸோ வேறு ஒரு திரைவிமர்சனம், ரிவ்யூ அல்லது முன்னோட்ட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.